இப்போ அதிமுக அவர்களுடைய சுயலாபத்திற்கோ அவர்களுடைய பிழைப்புவாதத்திற்கோ அதிமுக பிஜேபியோடு போகுது. நம் முன்னாடி உள்ள உள்ள கேள்வி தமிழ்நாடு என்னவா மாறப்போகுது? ஏன்னா அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓபிசி செக்ஷன் என்னவாக இந்த என போன முறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்கும்போதே கூட பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் மிக வெளிப்படையாக சேனலில் வந்து வெறுப்ப கேட்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் எஸ்டிபி கூட்டணி அலைன்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான செக்யூலராக ஒரு மிதவாதம் அதுக்கப்புறம் உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்மெண்ட் இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் பேசியதும், ஏடிஎம்கே எஸ்டிபி அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது அதிமுக அமைச்சர்களும் அதன் பொறுப்பாளர்களும் பேசிய அந்த நடவடிக்கைகளும் அவர்கள் செயல்பட்ட விதமும் வேறாக மாறுது. அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் சாகாவுக்கு போன மாதிரி இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்கள் பேசினாங்க. அப்போ நீங்கள் அவர் ஆர்எஸ்எஸ் சாகாவில் போயிட்டு உள்ளேருந்து வெறுப்ப கக்கணவ மாதிரி அதிமுக மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பேசக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு செக்யூலர் தரப்பான நம்ம வடசென்னையில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மாதிரியான அமைச்சர்கள் வந்து ஒரு பக்கம் நான் பிஜேபி கூட்டணியோடு இருந்ததுனால தான் நான் தோல்வி அடைஞ்சேன், இதெல்லாம் பேசக்கூடிய சூழல் வருது. அப்போ அதிமுகவுக்குள்ளால ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்குது.